வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் மதுரை திருப்பரங்குன்றத்தில் எப்படி இவ்வளவு கூட்டம் கூடிச்சு அப்படிங்கிறத பற்றி என்னுடைய பார்வையில் புலனாய்வு செய்து இந்த காணொளியை நான் போட போகிறேன். மதுரைக்கு மட்டும்தான் 144 போடப்பட்டு இருக்கிறது. அதுவும் நேற்று காலையில் தான் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய தேனி, சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல், திருச்சி இது போன்ற மாவட்டங்களுக்கும் 144 போடப்பட்டிருந்தால் ஒருவேளை இவ்வளவு கூட்டம் திரண்டிருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நேற்று காலையில் தான் 144 போடப்பட்டதால் முன்கூட்டியே இந்து அமைப்பினர் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக மதுரையோட பார்டரில் ஆல்ரெடி தங்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளவு தடை உத்தரவு மீறி அவங்க நீதிமன்ற உத்தரவு கொடுத்த 1 மணி நேரத்தில் எல்லாம் பழங்கானத்தில் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை உளவுத்துறையும் காவல்துறையும் கவனிக்க தவறிடுச்சு. என்ன அப்படின்னா, அவங்க பாஜக மற்றும் பாஜக கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன உதிரி இந்து அமைப்பு மேலே மட்டும்தான் அவங்க அவங்களுடைய கவனத்தை செலுத்தியிருந்தாங்களே தவிர, பாஜகவோடு கடந்த பாராளுமன்ற தேர்தலில், அதாவது 2024 பாராளுமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிகள்லாம் கூட்டணி வச்சிருந்ததோ அந்த தலைவர்களையும் அந்த தொண்டர்களையும் முற்றிலும் மறந்து விட்டார்கள். விஷயம் என்னென்னா, ஜான் பாண்டியன், சரத்குமார், அதாவது சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமார், அதற்கு பிறகு வேலூர் புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம், ஐஜேகே பாரிவேந்தர், அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜிகே வாசன், இது போன்ற கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குல்ல. உதாரணமாக அமமுக டிடிவி தினகரன், ஓபிஎஸ், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 11 கட்சிகள் பாஜகவோட கூட்டணியில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இது தவிர்த்து சில உதிரி கட்சிகளும் கூட்டணியில் இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், உதிரி அமைப்புகளும். இவங்கெல்லாம் தலைவர்கள் நேரடியாக வராமல் தங்களுடைய தொண்டர்களை களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தேனி அப்படின்றது டிடிவி அமமுக கட்சியின் தலைவரான டிடிவி தினகரனோட கோட்டை. ஓபிஎஸ் கூட்டணியில் இருக்கிறதுனால, பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால அவர் நேரடியாக களத்துக்கு வராமல் அவருடைய முக்குளத்தோர் சமுதாயத்தையும் அவருடைய கட்சியினரையும் ஒருவேளை ஆதரவு தெரிவித்து அனுப்பி வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டையும் நான் இந்த இடத்துல வைக்க முன் வரேன். அதாவது, நான் இப்படி சொல்கிறத வச்சு எல்லாருமே என் மேலே கொஞ்சம் கோவப்படலாம். ஆனால் அதுதான் ஒரு வேளை பிற்காலத்தில் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை நான் சொல்லிடுறேன். இவ்வளவு கூட்டம் திரண்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பாக ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது, ஒருவேளை, திருப்பி சொல்கிறேன், ஒருவேளை ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் சீமான் இருக்கார் இல்லையா, நாம் தமிழர் சீமானுக்கு எச் ராஜா, ஆடிட்டர் குருமூர்த்தி, அண்ணாமலை, இந்து அமைப்பினர் அத்தனை பேருமே இப்போ ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. அதனால் ஒருவேளை சீமான் கட்சியினரும் திருப்பரங்குன்ற போராட்டத்தில் ஊடுருவி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது மட்டும் கிடையாது, அடிப்படையில் நாம் தமிழர் சீமான் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சீமானும் சீமான் கட்சியினரும் தீவிரமான முருக பக்தர்கள். கடந்த ஆட்சியில் கூட தைப்பூசம் அன்னைக்கு அரசு விடுமுறை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீமான் கேட்டு வாங்கினார். அடிக்கடி திருச்செந்தூர் போகிறவர். அதனால் நாம் தமிழர் தொண்டர்கள் அடிப்படையில் முருக பக்தர்களாக இருக்கிற காரணத்தினால ஒருவேளை நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்களான இடும்பாவனம் கார்த்தி, சாட்டை துரைமுருகன் இவங்கெல்லாம் நேரடியாக களத்தில் வராமல் மதுரையிலேயே லோக்கலில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் தொண்டர்களும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களும் ஒருவேளை இந்த திருப்பரங்குன்ற போராட்டத்துக்குள்ளே ஊடுருவி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், என் மேலே கோவப்படாதுன்னு சொன்னேன் இல்லையா. பாஜக ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத நாம் இப்போ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பீகாரில் ஒரு கட்டத்தில் பிஜேபி எதிர்த்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேரும் கூட்டணி வச்சாங்க. யார்? நிதிஷ்குமாரும் லல்லு பிரசாத் யாதவும். அது போன்ற ஒரு சூழ்நிலை நம்ம தமிழகத்திலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த திருப்பரங்குன்ற போராட்டத்தை பற்றி அதிமுக வாயை திறக்கவே இல்லை, கப்பு சிப்புன்னு இருந்துச்சு. ஏன்னா இந்துக்கள் ஓட்டு ஒரு பக்கம் போயிடும், சிறுபான்மை ஓட்டும் நமக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கப்பு சிப்புன்னு இருந்துட்டாங்க. ஆனால்
வர்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஓரளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக வளர்றதை பார்த்துட்டு திராவிட கட்சிகளான திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளும் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, ஒருவேளை வருகிற சட்டமன்ற தேர்தலில் சீமானும் பிஜேபி கட்சியோட கூட்டணி வச்சாலும் வைக்கலாம். அவர் சிறுபான்மை ஓட்டு அவருக்கு ஓரளவு கிடைக்கும் சீமானுக்கு. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய சில சிச்சுவேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சீமான் பாஜகவோட கூட்டணி வச்சிட்டாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 50 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திற்குள் நுழைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளவு தடைகளையும் மீறி முருக பக்தர்கள், நான் பாஜக இந்து அமைப்புகளுக்கு இந்த பாராட்டை நான் தெரிவிக்கல, முருக பக்தர்கள் ஒன்று திரண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த அசம்பாவிதமும் செய்யாமல் ஓரளவுக்கு அறவழியில் போராடிய அத்தனை சகோதரர்களுக்கும் நன்றி என்று இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.